ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கணும். நைட்டே கருப்பு கவுனியை கழுவி ஊற வச்சிடணும். காலையில் எழுந்து மிக்சியில் போட்டு அதே தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சிடணும். அது ஒன்றும் இல்லை, மிக்சியில் தேங்காய் தான் ஜாடில் அதை நல்லா அரைச்சிட்டு கெடாவில் அப்படி கழுவி மிக்சி ஜாடை கழுவி அப்படியே ஊற்றிடணும். இது 50 கிராமுக்கு கம்மியான அரிசி தான். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நல்லா கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சிட்ட பிறகு தட்டை போட்டு 10 ஸ்லோவில் வச்சிடணும். கொதிச்சோன்னா அந்த சப்பாத்தில் ஒரு பக்கம் கிண்ணத்தை வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் இப்போ முந்திரி பருப்பு போட்டு இந்த பக்கம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வறுத்துட்டு அதை தூக்கி அதில் ஊற்றிடணும். தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு அது எப்படி கட்டியாகிடும். கட்டியான பிறகு இறக்கிக்கலாம். ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த கருப்பு கவுனி பொங்கல் சுவையாக இருக்கும். எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.